ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பாகற்காய் முட்டை பொரியல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பாவக்காயோட கசப்பு சுவை பிடிக்காதவங்க கூட இது விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். அடுப்பில் கடாயை வச்சு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிடலாம். நெக்ஸ்ட்டு கடுகு உளுந்தம்பருப்பு போட்டுக்கலாம். கடுகு உளுந்தம்பருப்பு நல்லா பொரிஞ்சதும் வரமிளகாய் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு கொஞ்சம் வெங்காயம் சேர்த்துக்கிடலாம். சின்னதாக சாப் பண்ணி வச்ச ஒரு வெங்காயம் நான் சேர்த்துருக்குறேன். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் நல்லா நம்ம எண்ணெயிலே வறுத்துக்கிடலாம். நல்லா வெங்காயம் வதங்கினதும் நறுக்கி வச்சுருக்கிற பாகற்காயை அதோட சேர்த்துக்கலாம். பாகற்காயை தண்ணி இல்லாமல் நல்லா சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிடலாம். பாகற்காயில் எண்ணற்ற சத்துக்கள் இருக்குது. ஆனால் அதோட கசப்பு தன்மையினால் யாருக்குமே பிடிக்கிற மாட்டேங்குது. இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். முட்டை போட்டு செய்யும்போது அதோட கசப்பு தன்மையே உங்களுக்கு தெரியாது. நல்லா கொஞ்சம் முக்கால்வாசி பாகற்காய் வெந்ததும் ஒரு முழு முட்டையை உடச்சி நம்ம அதோட சேர்த்துக்கலாம். முட்டையை உடச்சி சேர்த்து கிண்டிக்கிட்டே இருக்கலாம். கிண்டினதும் நல்லா கிண்ட அது நல்லா உதிரியாக வந்துடும். பாகற்காயாக சமைச்சிருக்க அப்படின்னு முகம் சுளிக்கிறவங்க கூட இந்த டேஸ்ட்டு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஆயிரும். இதை ஒன் டைம் நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். உண்மையிலே பாகற்காயோட கசப்பு தன்மையே அதில் தெரியாது. உடம்புக்கு ரொம்ப நல்ல பாகற்காயை நம்ம இப்படியும் செஞ்சு சாப்பிட்டு பார்க்கலாம். ஒன் டைம் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதேமாதிரி நிறைய வீடியோ பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.